வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா வெர்போட ஐஎன்சி சேர்த்து சொல்ற வார்த்தைகள நம்ம பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தேர்ட் ஃபார்ம் பி3ன்னு சொல்லுவோம் இல்லையா? அத நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த வார்த்தைகள் ஈடில, இஎன்ல முடியும். அதையெல்லாம் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டிசிபிள்ஸ்ல சில வார்த்தைகள நம்ம ப்ரிப்போசிஷன்ஸாவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான சில பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன்ஸ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன்ஸ்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸும் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸும் வரும். பட் இந்த வீடியோல நாம பிரசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ ப்ரிப்போசிஷன்ஸா யூஸ் பண்றது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கன்சிடரிங். ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜில முடியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள தான் நம்ம பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ கன்சிடர், பார்ட்டிசிபிள்ங்கிறப்ப கன்சிடரிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ்னா நவுனுக்கு முன்னாடி வரும் இல்லையா? ஸோ இந்த வீடியோல ஒவ்வொன்னுக்கும் நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நார்மலா எந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம், அதுக்கு ஈக்குவலன்ட்டா எந்த பார்ட்டிசிபிள ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம சேர்த்தாப்புல பார்க்கலாம். ஸோ கன்சிடரிங், இதை கருத்தில் கொண்டு, இதை கன்சிடர் பண்ணி, இப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வானிலையை கருத்தில் கொண்டு சுற்றுலாவை கொஞ்சம் நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். நார்மலா இதுக்கு இன் வியூ ஆஃப் அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இன் வியூ ஆஃப் த வெதர் லெட்ஸ் போஸ்ட்போன் த பிக்னிக். இன் வியூ ஆஃப் த வெதர் லெட்ஸ் போஸ்ட்போன் த பிக்னிக். இதே அர்த்தத்துல இன் வியூ ஆஃப்க்கு பதிலா நாம கன்சிடரிங் அப்படின்ற இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள யூஸ் பண்ண போறோம். இந்த வெதருக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ண பாருங்க. அதனாலதான் இது ப்ரெப்போசிஷன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஒரு நவுன் இல்ல நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்சிடரிங் த வெதர் லெட்ஸ் போஸ்ட்போன் த பிக்னிக். கன்சிடரிங் த வெதர் லெட்ஸ் போஸ்ட்போன் த பிக்னிக். அடுத்ததா நம்ம பார்க்க போற வார்த்தை கண்டெய்னிங். கண்டெய்ன், இது அடங்கிய அப்படின்னு சொல்றதுக்கு. என்கிட்ட பழைய நாணயங்கள் அடங்கிய ஒரு பெட்டி இருக்கு. இதை தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி அடங்கிய, இது இருக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணுமானா ஐ ஹாவ் அ பாக்ஸ் ஆஃப் ஓல்டு காயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பாக்ஸ் இருக்கு. அது என்ன பாக்ஸ்னா ஓல்டு காயின்ஸ் இருக்கிற ஒரு பாக்ஸ். ஐ ஹாவ் அ பாக்ஸ் ஆஃப் ஓல்டு காயின்ஸ். இப்போ அதே தான் நம்ம கண்டெய்னிங் வச்சு சொல்ல போறோம். ஐ ஹாவ் அ பாக்ஸ் கண்டெய்னிங் ஓல்டு காயின்ஸ். ஐ ஹாவ் அ பாக்ஸ் கண்டெய்னிங் ஓல்டு காயின்ஸ். இந்த இடத்துல ஓல்டு காயின்ஸ் அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்போசிஷனை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்களான்னா கவரிங். கவரிங்னா முழுமையா ஒன்று அப்படியே கவர் பண்ற மாதிரி, போர்த்தினாப்புல. தூங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையின் மேல போர்வையை போர்த்தினாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ முழுமையா கவர் பண்ற மாதிரி போத்துறது தான் இந்த இடத்துல நம்ம கவரிங் வச்சு சொல்ல போறோம். இப்போ ஒரு டைனிங் டேபிள் இருக்கு, அது மேல ஒரு ஷீட்டை விரிக்கிறது. ஒரு பெட் இருக்கு, அது மேல முழுக்க பெட்ஷீட்டை விரிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவரிங்ன்ற வார்த்தையை வச்சு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஈக்குவலண்டா ப்ரெப்போசிஷன்ல பார்த்தோம்னா ஓவர்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஷி புட் அ பிளாங்கெட் ஓவர் த ஸ்லீப்பிங் சைல்ட். ஷி புட் அ பிளாங்கெட் ஓவர் த ஸ்லீப்பிங் சைல்ட். இதே மாதிரி நம்ம கவரிங் வச்சு சொல்ல போறோம். ஷி புட் அ பிளாங்கெட் கவரிங் த ஸ்லீப்பிங் சைல்ட். ஓவருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. டச் பண்ணா சொல்லலாமா, டச் பண்ணாம மேல இருந்தா சொல்லலாமா, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் கவரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் அர்த்தத்துல தான் ஓவருக்கு பதிலாக யூஸ் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷி புட் அ பிளாங்கெட் கவரிங் த ஸ்லீப்பிங் சைல்ட். அடுத்த வார்த்தை கன்சர்னிங். கன்சர்ன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கன்சர்னிங், இது குறித்து, இது பற்றி அப்படின்னு சொல்றதுக்கு. புதிய வழிகாட்டுதல்கள் பற்றி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நியூ கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது குறித்து எனக்கு சில கேள்விகள் உள்ளன அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இது பற்றி, இது குறித்து அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்ற வார்த்தை அபவுட். ஐ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் அபவுட் த நியூ கைட்லைன்ஸ். ஐ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் அபவுட் த நியூ கைட்லைன்ஸ். இப்போ இதே மாதிரி ஐ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் கன்சர்னிங் த நியூ கைட்லைன்ஸ். இதே மாதிரி இந்த கன்சர்னிங் மாதிரியே இது குறித்து, இதனை பற்றி, இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற இன்னொரு வார்த்தை ரெகார்டிங். அது கூட நம்ம சொல்லலாம். இப்போ தேர்வு முடிவுகள் குறித்து நான் முதல்வரிடம் பேசினேன். ஐ ஸ்போக் டு த பிரின்சிபால் கன்சர்னிங் த எக்ஸாம் ரிசல்ட்ஸ். இதே மாதிரி நாம ஐ ஸ்போக் டு த பிரின்சிபால் ரிகார்டிங் த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் சொல்லலை, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ ஹேட் நத்திங் டு சே regarding this matter. I had nothing to say regarding this matter. இந்த விஷயம் குறித்து, இதனை பற்றி அப்படி சொல்றதுக்கு. இப்போ அடுத்த participle prepositions following.
ஃபாலோயிங் அப்படின்னா இதனை தொடர்ந்து, இதனை அடுத்து அப்படி சொல்றதுக்கு. இம்மீடியேட்டா இதுக்கு அடுத்து அப்படி சொல்றதுக்கு. ஜெனரலா இதற்கு பிறகு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த கூட்டத்தை தொடர்ந்து டின்னர் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லப் போறோம். ஆஃப்டர் த மீட்டிங் தேர் வில் பி எ டின்னர். இதே மாதிரி நாம ஃபாலோயிங் த மீட்டிங் தேர் வில் பி எ டின்னர் அப்படி சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை ஃபேசிங். ஃபேசிங் அப்படின்னா ஆப்போசிட். இத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, எதிர்த்தாப்புல இருக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு. வீடு பூங்காவை நோக்கி உள்ளது. The house is opposite the park. ஆப்போசிட்ன்றது ஒரு ஜெனரல் ப்ரப்போசிஷன். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, எதிர்த்தாப்புல இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? The house is opposite the park. எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம ஃபேசிங் வச்சு இதனை நோக்கி உள்ளது, இதற்கு எதிர்த்தாப்புல இதை பார்த்தவாறு உள்ளது. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஃபேசிங்க சொல்லுவோம். The house is facing the park. The house is facing the park. அடுத்த வார்த்தை இன்க்ளூடிங். இன்க்ளூடிங்க்கு ஈக்குவலண்டா எனக்கு வேற ப்ரிப்போசிஷன் ஞாபகம் இல்ல. இந்த வாட்ச் ஜிஎஸ்டி உட்பட ரூ. 3,500 உட்பட இதனையும் இன்க்ளூட் பண்ணி ரூ. 3,500 இப்படி சொல்ல போறோம். This watch is 3,500 rupees including GST. This watch is 3,500 rupees including GST. இன்க்ளூடிங் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அடுத்த வார்த்தை எக்ஸ்க்ளூடிங் தான் இல்லையா? இதனை தவிர்த்து அப்படின்னு சொல்றதுக்கு. குழந்தைங்களை தவிர்த்து மற்ற 3 பேருக்கு நீங்க பணம் கட்டணும். You have to pay for 3 excluding children. You have to pay for 3 excluding children. அடுத்த வார்த்தை லேக்கிங். லேக்கிங் அப்படின்னா இது இல்லாததால், வித்தவுட் ஹேவிங் அப்படி சொல்லலாம். போதிய அனுபவம் இல்லாததால் உனக்கு வேலை கிடைக்காது. Without having enough experience, you will not get the job. இப்போ இதே இடத்துல நம்ம லேக்கிங் வச்சு சொல்ல போறோம். Lacking enough experience, you will not get the job. Lacking enough experience, you will not get the job. அடுத்தது notwithstanding. notwithstanding வச்சு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம. notwithstanding எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கன்ஜங்ஷனா, அட்வர்பா, அப்புறம் இந்த மாதிரி ப்ரெப்போசிஷனா, இந்த மாதிரி நிறைய விதமா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெப்போசிஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நாட்வித்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம வந்து டெஸ்பைட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் அவர் வந்து ட்ரைனிங்ல கலந்துக்கிட்டார். Despite his sickness, he managed to attend the training. இப்போ அப்படியே despite notwithstanding வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். Notwithstanding his sickness, he managed to attend the training. அடுத்த பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன் சேவிங். சேவிங் அப்படின்றத ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். வழக்கமாக அந்த சேவ் பண்றது அந்த அர்த்தத்தில் நம்ம இங்கே யூஸ் பண்ணல. சேவிங் அப்படின்னா எக்ஸப்ட் ஃபார், இந்த ஒரே ஒருத்தரை தவிர, ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் இப்படி ஆணுச்சு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம சொல்றோம். இதுல அடங்காத ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு விஷயம், இதை சொல்றதுக்கு நம்ம வந்து எக்ஸப்ட் ஃபார் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேவிங்கையும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களை தவிர வேற யாருமே எனக்கு பர்த்டே அன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கல. Except for yourself, nobody wished me on my birthday. Except for yourself, nobody wished me on my birthday. இந்த இடத்துல அப்படியே except for பதிலா saving. Saving yourself, nobody wished me on my birthday. அப்படி சொல்லலாம். அடுத்த வார்த்தை பெண்டிங். பெண்டிங்னா until something happens, இது நடக்கும் வரை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து பெண்டிங்கை யூஸ் பண்ணுவோம். வெறுமனே நிலுவையில் அப்படி நம்ம மீன் பண்ணல. ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கும் வரை, அதுதான் நம்ம வந்து பெண்டிங் அப்படின்ற ப்ரெப்போசிஷன் வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தரை வந்து நம்ம வந்து வேலையை விட்டு எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றோம். நீ ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ண, அது வரைக்கும் வேலைக்கு வந்துட்டு தான் இருப்பான். பணத்தை முழுமையாக கொடுக்கும் வரை அவன் வேலையை தொடர்வான். He will continue the job pending payment. He will continue the job pending payment. ஸோ இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் வரை. இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு ஒருத்தரை ஜாமீன்ல விடுறப்பவே ட்ரையல் முடிகிற வரைக்கும் அவர் வந்து ஜாமீனில் தொடர்வார். ஷீ இஸ் ஆன் பெயில் பெண்டிங் ட்ரையல். இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபைனல் டிசிஷன் வர்ற வரைக்கும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற வரைக்கும், இந்த மாதிரி நிறைய இந்த லீகல் லா டேர்ம்ஸ்ல நம்ம வந்து இந்த பெண்டிங்கை யூஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் ஆன் பெயில் பெண்டிங் ட்ரையல். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன்ஸ், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சில
பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ப்ரிப்போசிஷன்ஸ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.